பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. சரி. அடடே, வாங்க வாங்க. நீங்க எப்படி உங்களோட? என்னங்க இப்படி கேக்குறீங்க? வழக்கம் போல கோயில்ல தான் சந்திச்சோம். அடப்பாவுமே, போன முறை நடுவுல நான் மொழிபெயர்ப்பாளர் மாதிரி இருந்தேன். இந்த முறை நீங்க தனியா மாட்டிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க அவங்கள. உள்ளதாங்க சொல்றேன். பிறந்ததுல இருந்து இவங்க கூட தான் இருக்கேன். இவங்க மௌன விரதம் இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னே புரியாது. மறாத நாள் நேத்து 10 மணிக்கு என்ன சொன்னீங்க, சாப்பிடும் போது என்ன சொன்னீங்க, அப்படி இப்படி விவரத்தை கேட்டுட்டு இருப்பேன். ஆனா நீங்க இவங்க கிட்ட பேசி இவங்க வீட்டுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு சரியா புரிஞ்சிட்டு எப்படி வந்தீங்க? மனசு இருந்தா எதை வேணாலும் சரியா புரிஞ்சுக்கலாம். அடேங்க அப்பா, அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. இல்லாடி தான் போங்க. பரவாயில்ல, வீடு ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த பொருள்லாம் கூட டியூல விக்கிறதானே? இல்லீங்க, இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். என்னது, நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா? யார்கிட்ட இருந்து? எங்கிட்ட இருந்துதான். என்னங்க குழப்புறீங்க? உங்ககிட்ட இருந்து நீங்களே பொருளை வாங்கி வச்சிருக்கீங்களா? என்ன சார், வெயில்ல ஜாஸ்தி அரைச்சலா? ஒரு மாதிரியா பேசுறீங்க. பைத்தியெல்லாம் ஒண்ணும் இல்லீங்க. இத பாருங்க, நமக்கு நாமே திட்ட மாதிரி எனக்கு நானே வாங்கி வச்சிருக்கிற பர்ச்சேஸ் தான் இதெல்லாம். புரியலங்க. தவணை முறையில இந்த ரவி கிட்ட இருந்து இந்த ரவியே வாங்கின பொருள் தான் இதெல்லாம். நான் சம்பாதிக்கிற காசுல வாரம் கொஞ்சம் இந்த உண்டியில போட்டு நோட் புக்ல வரவு வச்சிருவேன். என்கிட்ட வாங்குற கஸ்டமர்லயே கரெக்டா பணம் கொடுக்கறது யார் தெரியுங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? நானே தான். ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கீங்களே. ஆமா, ஏன் இந்த பொருளெல்லாம் தவணையில வாங்கி இப்படி சேர்க்கறீங்க? காரணம் இருக்குங்க. இந்த ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் கட்டிக்கு போறவதான் கொண்டு வருவா. ஆனா நான் வேற மாதிரி பண்ணணும்னு நினைச்சேங்க. கட்டிக்கிட்டு வரவகிட்ட இதெல்லாம் நான் தவணை முறையில கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கேன்னு பெருமையா சொல்லணும்னு நினைச்சேன். அதான். இதெல்லாம் ஓகே, ஆனா உங்ககிட்ட இருந்து நீங்களே தவணை முறையில வாங்குறது கொஞ்சம் ஓவரா தெரியல? இருக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனாலதான் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். நமக்கும் ஒரு பொறுப்பு வரும். இந்த பொருள் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பணம் முடங்கி போயிடும். அதுக்காக தான் வார வாரம் பணத்தை போட்டுட்டு இருக்கேன். இது சிக்கனத்துக்கு இன்னொரு வழி, தெரியுதுங்களா? உங்க மகன் ரொம்ப புத்திசாலி. இவரை கட்டிக்க போறவ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். பாருங்க, நீங்க இவ்வளவு தூரம் பாராட்டுறீங்க. 2 பேர்த்துல ஒருத்தராவது நீங்க சொல்றது கரெக்ட்னு வாயை திறந்து சொல்றாங்களா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னங்க? உங்களை மாதிரி எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு பிரம்மச்சாரிக்கு ஏன் பொண்ணு சீக்கிரத்துல கிடைக்க மாட்டேங்குது? ஓ, அந்த மேட்டர் கேக்குறீங்களா? நான் பிள்ளையாரோட பக்தன். தினமும் அவரை சாமி கும்பிடுவேன். அதுக்கு பதிலா எனக்கு ஓவரா அருள் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு மாதிரி என்ன இருக்குன்னு நினைச்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் பாப்பேன். கிடைக்கலன்னா அவரு மாதிரி ஏதாவது ஒரு குளத்தங்கரையில உட்காந்து செட்டில் ஆயிட போறேன். ஏ பேபி, எனக்கு நீ பொண்டாட்டின்னு எதுக்கிட்டு இருக்க? நான் சொல்றது செய்யணும், கேட்கறத கொடுக்கணும். அதாண்டி உன் வேலை. யோ, நமக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு. இப்பதான் மறு வீட்டுக்கு வந்த புது மாப்பிள்ள மாதிரி அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. வயசாச்சுல்ல, வாயை கட்டி தொலைய. நாக்கு தாளம் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி குடும்பம் உருப்பிடும்? இந்த வயசுல ருசியா திங்கணுமா? ஏய், நாக்கு எதுக்கிட்டு இருக்கு? ருசி பாக்குதான். புருஷன் ஏதா பேசுற நீ? பேசுனா என்னவா? பேசுனா என்னவா? ஏய், நீ வேணும்னா பாருடி. என் கதை முடிஞ்சதும் நான் நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேண்டி. நீ புருஷனை ஏத்து பேசுனால நடக்கிட்டு தாண்டி போவேன். யோ, நீ மட்டும் சொர்க்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, சாமியே வந்து கூப்பிட்டாலும் நான் அங்க வரமாட்டேன். செத்ததுக்கு அப்புறமும் அங்க வந்து நான் உன் கூட இழவு கொட்டணுமா? அதுக்கு நான் சந்தோஷமா நரகத்துக்கே போயிருவேன். என்ன 2 பேரும் எங்கேயோ போறேன்னு பேசுறீங்க? டிக்கெட்லாம் எடுத்தாச்சா? டிக்கெட்டா? நீ வேற. நான் மண்டே போறத பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ என்னமோ டிக்கெட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கியே. அதுக்கும் டிக்கெட் எடுக்கிறதா சொல்லுவாங்க. உங்க டிக்கெட் ரொம்ப நாளா வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கு. எப்பதான் கன்ஃபார்ம் ஆக போதோ? ஆமா, உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை? அட ஒண்ணு இல்லம்மா. தோசைக்கு தொட்டுக்கா பழைய சாம்பார குடுக்குறா. மனுஷன் சாப்பிடுவானா? அத எண்ணெயும் மிளகாப்பொடி இருந்தாதான் தோசையே தொண்டையில இறங்குமா இவருக்கு? இந்த வயசுக்கு இது தேவைதானா? ஏன் தாத்தா, உங்க வயசுக்கு எது குடுக்குறாங்களோ அதுதான் சாப்பிடணும். உங்க வயசுக்கு தோசையே ஜாஸ்தி, இதுல இட்லி பொடி மிளகா பொடி எல்லாம் தேவையா? அட அதுக்கு இல்லம்மா, ஊசி போன சாம்பார் ஒரு வாய் வைக்கிறதுக்குள்ளே உடனே நாரி போகும் போல் இருக்கு. நாய் சாப்பிடுமா அத? சரி, எங்க வீட்ல இட்லி பொடி இருக்கு, நான் கொண்டு வந்து தரட்டுமா? பேசிட்டு இருக்காத, சீக்கிரம் கொண்டாமா. யோ, யாருகிட்ட வேணாலும் எது வேணாலும் வாங்கி தருவியா? கொஞ்சம் கூட வெக்கல்ல. அப்படி என்ன எச்சிக்கல தான வேண்டி கிடக்குது இந்த வயசுல? ஏன்
நான் கொடுக்கிற சாம்பார்ல தொட்டு தின்னா அந்த தோசை தொண்டையில இறங்காதோ? ஏ பேபி, ரொம்ப பேசாதடி. புருஷன் பாவத்தை கொட்டுக்காத. அடியே வந்து ஒண்ணு. அடியே வந்து ஆ, நல்லா வேணும். ஏன் சாம்பாரு உன் தொண்டையில இறங்காதுன்னு சொன்னேன்ல, நல்லா விக்கிட்டு கெட. ஐயோ விக்கிறார்ல, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். அட நீ ஒருத்தி. கெடவி சீக்கிரம் வா, அப்படியே நின்னுட போகுது. சீக்கிரம் வாங்க. இந்தாயா குடிச்சு தொலை. வர வர உன் கூட ரோதனை அதிகமாயிடுச்சு. இந்தா குடிச்சு தொலை. என்னாச்சு? என்னய்யா என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? ஐயோ தேள். ஐயோ வாய்க்குள்ள எப்படியா தேள் வந்துச்சு? ஐயோ என்னாச்சு? ஐயோ தேடு. அடிங்க தேடு. சீக்கிரம் தள்ளுங்க. பாத்து. அது ஒண்ணு இல்லம்மா, விக்கிச்சின்னு தண்ணிய கொண்டாந்து கொடுத்தேம்மா. இந்த ஆள் வாய்க்குள்ள தேள வச்சிருப்பாருன்னு எனக்கு என்னமா தெரியும்? ஐயோ என்னாச்சு தாத்தா? அவர் தொண்டைக்குள்ள தேள் கொட்டிடுச்சுங்க. தொண்டுக்குள்ள தேள் கடிச்சா. நீ திட்டமிட்டு சரிதான். ஆமா, இந்த ஜந்துவை சாகடிக்கிறதுக்கு திட்டமிட்டு சரி பண்ணணும். யோ அறிவு இருக்கா உனக்கு? என்ன செய்யலன்னு போய் பாரியா. வர சூப்பரா சூப்பர். யோ நீ எப்பவுமே இப்படியே இருந்தேன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அங்க கொட்டின தேளு இங்க கொட்டிருந்தா நாங்க எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கோம். ஏய், ஏய், என்ன பண்றீங்க? என்னைய பண்ற? கட்டிட்டா தாத்தாக்கு தலைக்கு மேல வச்சேன். நல்லா அடிங்க போட்டா நீ. விடுற. யோ உனக்கு அறிவு இருக்கா? இந்நேரம் கொல்ல பாத்தியே. அது இல்ல பிரச்சனை. என் பொட்டு இல்ல போய் உனக்கு அந்த அக்கறை கூட இருக்கா? என்னங்க என்ன பிரச்சனைங்க? ஏன் இப்படி காட்டுக்கு வந்துட்டீங்க? தாத்தாக்கு தேள் கொட்டிடுச்சு. தேளா? தாத்தா எங்க கடிச்சு? எங்க கேக்குறேன் பல்ல காமிச்சிருக்கீங்க. எங்க நீங்க சொல்லுங்க. அவர் எப்படி சொல்லுவாரு? தேளு கொட்டுனது அவர் தொண்டைக்குள்ள எங்க இல்ல. தொண்டை இல்லையா? எங்க சீரியஸா வச்சு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கீங்க? தலுங்க மேல ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். பாட்டி நீ கவலைப்பட மாட்டேன். சீக்கிரம். இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? நல்ல கூட்டம் போட்டு பேசுறதுக்கு ஒரு பிரச்சனை கிடைச்சாச்சு. அடியே போங்கடி, அவங்க உங்க வேலையை பாருங்கடி. வந்துட்டாடுங்க. அனிதா, உன் வீட்டுக்காரரு பெரியவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாரு. ஆமா. பரவாயில்லையே. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்பப்போ உதவி செய்யணும்னு தோணும் போல இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவர் ரொம்ப நல்லவர். நீங்க அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டதுனாலதான் அவருக்கு வர முடியாத சூழ்நிலை. ஐயோ என்னங்க நீங்க? நான் ஏதோ விளையாட்டுக்கு கேட்டா இப்படி கண்கலங்குறீங்களே. நீங்க இவ்ளோ சங்கடப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கேட்டுக்கவே மாட்டேன். சாரி. பரவாயில்லைங்க. எங்க சூழ்நிலை அப்படி. எங்களுக்குன்னு சொந்தம் பந்தம் யாருமே கிடையாது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் எங்களுக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே. அன்னைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாததை நினைச்சு நாங்க எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா? இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவர் தூங்கவே இல்லை. சாரி அனிதா. உங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ பேசிட்டேன். ஆனா அதுக்காக உங்க பிரச்சனை என்னன்னு நான் கேட்க வரல. இப்ப நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்களை நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். சாரி.
என்ன பார்த்துட்டு பேசாம போற? ரோட்ல பார்த்து பேசுறது, கலாட்டா பண்றது இதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு கை வந்த கலையாச்சே. ரமேஷ், தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க என்ன லவ் பண்ணலன்னு. உங்களுக்கு என்ன ஏமாத்த எப்படி ரமேஷ் மனசு வந்தது? இதுக்கெல்லாம் நான் நிறைய தடவை பதில் சொல்லிட்டேன். ரமேஷ், நீ என்ன காதலிக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அண்ணனை அம்மாவை கூட துச்சமா மதிச்ச. அவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்ட. என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசின நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொன்னியே. எல்லாமே நடிப்பு தானா? எதுக்காக என்ன இப்படி திட்டம் போட்டு ஏமாத்தின? நான் எங்க உன்னை திட்டம் போட்டு ஏமாத்தினேன்? நீயாதான் என்கிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன, மறந்துட்டியா? உன் வீட்டுக்கு நான் வந்தப்பெல்லாம் வழிய நீ என்கிட்ட பேசல. உன் வண்டியில நீ என்ன கூட்டிட்டு போல. பண்ண அதெல்லாம் பாவம்னு பண்ண. ஒரு பொண்ணா நீ பிறந்ததுக்கு இது கூட பண்ணலனா எப்படி? நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? ஏ சும்மா புலம்பாத. நீயா வழிய வந்து என்ன லவ் பண்ணுன்னு என் மேல விழுந்த. என்னோட கோபத்துக்கு உன்னோட லவ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதத்தான் உங்க அண்ணன் கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேனே. மறுபடி வந்து ரோட்ல ஏண்டி டிராமா பண்றீங்க? என்னோட உண்மையான காதல இவ்வளவு தூரம் அவமானப்படுத்துவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ரமேஷ். இத பாரு, காவிய காதல் மாதிரி என்கிட்ட ரீல் விடாத. நம்ம மேட்ர காதல்னு சொன்னது ஒரு வசதிக்காகத்தான். என்கிட்ட அழகு இருக்கு, வசதி இருக்கு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு உன்கிட்ட இருக்கா? சொல்லு பாப்பா. என்ன விட்டுரு. ரோட்ல நிக்கிற எவங்கிட்ட போய் லிஃப்ட் கேட்டு பாரு, சாரி சிஸ்டர்னு சொல்ல போறான். அப்படி ஒரு பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு நீ என்ன லவ் பண்றியா? ஏமா உனக்கு இப்படி ஒரு பேராசை? பாவி, உன்ன போய் நான் உங்க அண்ணனுங்க இந்த சிம்பிள் மேட்டர் புரியாம என்கிட்ட சண்டை போடுறானுங்க. உங்க பெரிய அண்ணன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறான். ஆனா அந்த செல்வம் இருக்கிறான அவன் பயங்கரமா துள்றான். என் மேல கை வைக்கிற அளவுக்கு அவன் துணிஞ்சிட்டான். சொல்லி வை அவனை. இனிமே அவன் என்கிட்ட மோதனான்னு வையி, மகனை அவன் காணாம போயிடுவான். ஹலோ, நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போய் லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்னு தற்கொலை பண்ணிக்காத. ஏன்னா நமக்குள்ள லவ்வே இல்லாத போது லவ் ஃபெயிலியர் எப்படி வரும்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அப்புறம் மாணிக்க மார்க்கெட்ல எவனா டீ விக்கிறவன், மூட்டை தூக்குறவன் மாப்பிள்ளைன்னு சொல்லி கூட்டு வருவான். அவனே கல்யாணம் பண்ணி வைப்பான். லெவல் கரெக்டா இருக்கும். வந்துட்டாளுங்க. நிர்மலா, என்னாச்சு? நிர்மலா, என்னடி நிர்மலா? ஏண்டி அழுதுட்டு வர? ஏய், என்னப்பா? தெரியலமா. ஏய் நிர்மலா, நிர்மலா, ஏய் என்ன ஆச்சு? நீ அழறத பார்த்தா என் மனசெல்லாம் பதறுது. என்ன ஆச்சுன்னு கேக்குறல, சொல்லி தொலைய. என்ன ஏமா பெத்த? என்ன பொம்பளை புள்ளையா ஏமா பெத்த? அண்ணனுங்க மாதிரி என்னையும் ஒரு ஆம்பளை புள்ளையா பெத்திருக்கலாம்ல. பொம்பளை புள்ளையா பிறந்ததுனால தானே இத்தனை அவமானமும். என்னடி என்ன ஆச்சு? நிர்மலா, என்னாச்சுன்னு சொல்லுமா. நான் பெரிய பாவி. என்ன நீங்க கொண்டு போடுறீங்க. அதான் நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமா இருக்கும். ஐயோ, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு நிர்மலா. அந்த அயோக்கியனை நான் பார்த்தேன். ஏன்டா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணேன்னு கேட்டேன். நான் அழுதுகிட்டே கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் சிரிச்சுக்கிட்டே நக்கலா பதில் சொன்னாமா. இப்படி ஒரு ஏமாத்துக்காரனை போய் உயிரை காதலிச்சது நினைச்சு என் உடம்பெல்லாம் கூசுதுமா. நீ அழாதம்மா, நீ அழாத நிர்மலா. நீ அழுவுறத பார்த்தா என் மனசெல்லாம் பதறுதுடி. அவன் நல்லா இருப்பானா? பாவி பய. அவன் எவ்வளவு திமிரா பேசுறான் தெரியுமாமா? உன் தகுதிக்கு என் ஸ்டேட்டஸ்ல புருஷன் வேணுமான்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாமா. என் உடம்பெல்லாம் பத்தி எரியற மாதிரி அழிச்சு மனசுக்குள்ள இவ்வளவு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட எப்படி எல்லாம் சிரிச்சு பேசுவான் தெரியுமா? நான் ஒரு பைத்தியக்காரி. எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிக்கிட்டே இருந்துட்டேன். அவனை முழுசா நம்பி உங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டேன். நான் வாழ தகுதி இல்லாதவன். என்ன கொண்டு போடுறீங்கம்மா. நீ எதுக்கடி சாவணும்? அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அவன் சொல்றான், நீ பாட்டுக்கு தற்கொலை பண்ணிக்காத. ஏன்னா இது லவ் ஃபெயிலியர் கிடையாது. நான் உன்னை லவ்வே பண்ணல. அப்புறம் எங்க இருந்து லவ் ஃபெயிலியர் வரும்னு கேலியா பேசுறாமா. நீ வேணா பாருடி. அவனுக்கு நாக்கு இழுத்துக்கிட்டு பேச்சு வராம கைகால் விளங்காம மூலையில கிடக்கத்தான் போறான்.
நம்ம வைத்திருச்சல் அவனை சும்மா விடாதடி. அண்ணே, நீ என்ன அடிச்சது உங்க கோவம் எல்லாம் நியாயம் தானே. என்ன மன்னிச்சுட்டனே. அந்த அயோக்கியம் உன்னை ஏமாத்தினதுக்கு நீ என்னமா பண்ணுவ? அண்ணே, அவன் நம்ம செல்வண்ண மேல ரொம்ப கோவமா இருக்கானே. செல்வம் என்கிட்ட மோதினதுக்கு சீக்கிரமே அனுபவிக்க போறான்னு சொல்லி மிரட்டுறானே. மிரட்டுறானா? அவ்வளவு துளுத்து போச்சா அவனுக்கு? வெட்டி போட்டுறான். அண்ணே என்னண்ணே, அவன் ஒரு ஆளுன்ட்டு அவனை போய் அவன் சரியான பயந்தா கொள்ளின. ஏதோ 4 காசு இருக்கிற திமிருல அடியாள வச்சுட்டு அலையறான். கையாலாகாத பையன். விட்டு தள்ளுங்கண்ணே. எப்படா விடுறது அவனை? நான் சொல்றேன், அவனுக்கு ஒரே ஒரு வழியில தான் பதிலடி கொடுக்கணும். பிசினஸ்ல நாம அவனோட பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம தங்கச்சி கிட்ட அந்தஸ்தை பத்தி கேள்வி பேசினால அவன் அந்தஸ்தை விட நம்ம அந்தஸ்தை உயர்த்தி காட்டணும். அதுதான் நாம அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை. கொஞ்ச நாளா நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைல உங்க கவனம் பிசினஸ் விட்டு விலகி போயிடுச்சுண்ணே. வேண்டாண்ணே, மறுபடியும் முழு மூச்சா பிசினஸ்ல இறங்குங்கண்ணே. அவன் கிடக்குறான் சில்லற பையன். விட்டு தள்ளுங்க. இனிமே மார்க்கெட் முழுக்க மாணிக்கம்னு உங்க பேரை மட்டும் தான் பேசணும். சிவசாமி, ரமேஷ் எல்லாம் அதுக்கப்புறம் தான். அந்த நிலைமை வர வரைக்கும் நம்ம ஜெயிச்சு காட்டணும். நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, நிர்மலா அழாதம்மா. அவன் கிடக்குறான் வெட்டி பையன். அவனை விட 1000 மடங்கு நல்லவனா, வசதி உள்ளவனா நான் பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேம்மா.